பாட்டி. வா கார்த்திகேயா, போன காரியம் என்னாச்சு? பாட்டி, என்னால பயணத்தை தொடர முடியல பாட்டி. நீங்க கொடுத்த சண்முக சக்கரத்தையும் அந்த தண்டத்தையும் நான் தவற விட்டுட்டேன் பாட்டி. என்ன கார்த்திகேயா சொல்ற? ஆமா பாட்டி, நாகம்மாவோட ஏவல் தான் அதை தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். இல்ல கார்த்திகேயா, நாகம்மாவோட எந்த ஏவலுக்கும் சண்முக சக்கரத்தையும் தண்டத்தையும் அண்டக்கூடிய சக்தி கிடையாது. அத பறி கொடுக்கறதுக்கு முந்தி நீ யார சந்திச்ச அத சொல்லு. காட்டு வழியா போய்கிட்டு இருந்த, அங்க ஒரு இடத்துல அலுப்பா இருக்குதுன்னு படுத்தேன். யாரோ ஒருத்தர் மடியில நான் தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு கண் விழிச்சேன். பார்த்தா குள்ளமா வெள்ளை விளையர்னு தாடி ஜடா முடியோட ஒரு பொல்லாத பிசாசு. அது நிச்சயமா நாகம்மாவோட ஏவல் பூதமா தான் இருக்கணும். முண்டம் இருக்கிற இடத்த காட்டுறேன், என் கூட வான் என்னை ஏமாத்த பாத்துச்சு. நான் அதோட வலையில சிக்காம அங்கிருந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாட்டி நீங்க கொடுத்த தண்டமும் சக்கரமும் காணாம போச்சு. அடமடையா, அது யார் பூதமா? முட்டாள். பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தின மகாபுருஷன், சிவோகத்தில் ஊறி திளைத்த சித்த மகா யோகி ஆட்கொண்டேசர், சர்வேஸ்வரனோட அம்சம். அவர் உன்னை மடியில போட்டு தலைய வருடுறாப்பல உன் தலைவிதியை மாத்திருக்கார். அவருடைய அருட்கடாட்சத்தை வலுவலவனுக்கு கொடுத்திருக்கார் ஆட்கொண்டேசர். அவர்தான் ஆட்கொண்டேசரா? ஆட்கொள்ள வந்தவர், சொல்லுக்கடங்காதவர், குழந்தை சாமி. அவர் பேரை உச்சரிச்சா குழந்தைகளுக்கு விஷஜந்துக்கள் கடிக்காது, நம்மள தேள்பாம்பு தீண்டாது. சின்ன குழந்தைகளுக்கு விஷ சம்பந்தப்பட்ட ஜுரமோ பூச்சிக்கடியோ இருக்காது. மழலை குழந்தைகளுக்கும் சின்னஞ்சிறுசுகளுக்கும் சிரஞ்சீவியா இருக்க தீர்க்காயுசு தர்றதுக்காக யமன காலடியில போட்டு மிதிச்சவர். அவர் ரொம்ப விஷமக்காரர், பக்தனை குறும்பு கலந்து சோதிப்பவர். அப்படியா பாட்டி? அவரை விடாத, கெட்டியா பிடிச்சுக்க. மரண பயம் வந்தபோது மார்க்கண்டைய சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி கெட்டியா பிடிச்சுக்க. எப்படி பிடிக்க முடியும் பாட்டி? குங்கிலிய பொட்டலம் தரேன். குங்கிலிய புகைக்கு அவர் மயங்குவார். நான் தர இந்த குங்கிலியத்தை அவரோட கணப்பு நெருப்புல போடு, புகையறப்ப வருவார். சுப்பிரமணிய காயத்ரி சொல்லு, அந்த மகானுபாவர் மந்திரக்கட்டுக்கு அடங்குவார். அவரை பிடிச்சு அவரை காரிய குருவா ஏத்துக்க. புரியுது பாட்டி, எனக்கு இப்ப நல்லா புரியுது. ஆட்கொண்டேசர் என்ன ஆட்கொள்ள வந்தவர், அதுவும் முருகனோட திருவுளம்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. அவரை என் பக்தியால கட்டுறேன். என்ன ஆசீர்வதிங்க. என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு கார்த்திகேயா. சென்று வா. ஆட்கொண்டேசா, ஆட்கொண்டேசா, ஆட்கொண்டேசா. என்னடா எங்கடா இருக்க? மேல பாடுறா முண்டம். மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ற? மரத்தோட வேறு எது வரைக்கும் போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அத கீழே இருந்து தானே பாக்கணும், மேல உட்கார்ந்துட்டு எப்படி பார்க்க முடியும்? முட்டாள் முட்டாள். மரத்தோட உயரத்தை வச்சு ஆயுள கணிப்பேன், ஆயுள வச்சு அது போற போக்க நிர்ணயிப்பேன். என்னவோ சர்வ சக்தி படைச்சவன்ற, உன்னால நாகம்மா கிட்ட இருந்து என் தலையை வாங்கி தர முடியலையே. அப்ப உன்னை விட நாகம்மா பெரிய மந்திரவாதி தானே? உனக்கு உன்னையே தெரியாது, அப்புறம் என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நாகம்மா என் கால் தூசிக்கு கூட சமம் இல்ல. நான் நினைச்சேன்னா இப்பவே அவளை அழிச்சிட முடியும். ஆனா என் கையால சாகிறதுக்கு அவளுக்கு விதி இல்ல. உன்கிட்ட நான் ஆறுதலை தேடி வந்தா இப்படி ஏதாவது சொல்லுவிய? 6 தலைய தேடு, ஆறுதல அவன் தருவான். மந்திரக்கட்டு மாயக்கட்டு போட்டு வச்சிட்டாளே அந்த நாகம்மா எனக்கு. முட்டாள். நாகம்மாவை உன்னை கட்டினா என் பகையாளி யாரு? அவ அழிஞ்சாதானே நான் மீள முடியும். அதுதான் உனக்கும் எனக்கும் அந்த கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். பகைவனும் வாழணுங்கிறது அந்த பகவானுடைய திருவுள்ளம். அதனாலதான் ராவணனை ராமன் இன்று போய் நாளை வான்னா. நீ இடிச்ச புலி, அதான் உரலிலேயே கிடக்கிற. கவலைப்படாத, உனக்கும் தீரும் காலம் வரப்போகிறது. அதுக்காக ஒரு மனிதன் மூலமா எத்தனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வேலனோட விளையாட்டு தான். ஆமா, எங்க வந்த? பிரம்மதேவனோட ஆணையம், கார்கோடகனோட விஷம் வேணுமா? நாகம்மா கட்டளை போட்டா, அதான் ஆதிசேஷ உபாசகன் ஒன்ன தேடி வந்த. கார்கோடகன் பாம்புகளோட அதிபதி. கொடிய நாகம், அதோட விஷம் ஆழகால விஷத்துக்கு சமமானது. எதுக்காக அத நாகம்மா கேக்குறா? எனக்கு என்ன தெரியும்?
உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்பனுக்கு கழுத்தோட நின்ன விஷத்தை பிள்ளைக்கு கொடுக்க போறாளா? நீலகண்டன் மகனுக்கு நீ விஷம் எடுத்துட்டு போற. எல்லாமே விளையாட்டு தான். ஆமா, விஷத்தை எல்லாம் எடுத்துட்டு போவ? இதோ இந்த குடுவேல தான். முன்னேற்பாடோட தான் வந்திருக்கியா? சரி, நான் வர்ற வரைக்கும் நீ இங்கேயே இரு. இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது. கார்கோடகா, சர்பலோக அசுரா, வா. நாகலோக அசுர சேனாதிபதியே, ஆலகால விஷத்துக்கு ஈடான உன் கொடிய விஷத்தை தா தா. வந்தனம் ஆட்கொண்டேசா. பாம்பு முதல் எல்லா விஷ ஜந்துக்களுக்கும் மகா சித்தன் நீ. அப்படிப்பட்ட உனக்கேன் தேவைப்படுகிறது இந்த கார்கோடகனின் விஷம்? யாசித்து வந்திருக்கிறான் தலையில்லாத முண்டம். யாசித்து வந்தவன் விஷம் எதற்கு, யாருக்கு என்று யோசித்து வந்தானா? அஞ்சுமுக சிவனின் மகன் ஆறுமுகம் நடத்தும் திருவிளையாடல். 4 முக பிரம்மன் படைத்த 2 முகம் கேட்டதாம் முகம் தெரியாத முண்டம் வந்து கேட்கிறது. வேலனுக்கே இந்த விஷம் போய் சேர்ந்தால், அந்த ஐயனின் அபிஷேக பாலில் அது கலந்து விட்டால்? அவன் சுப்பிரமணியன், அக்னியில் உதித்த அக்னிப்பூ. தகப்பனுக்கு விஷம் கழுத்தோடு, ஆனால் அவனோ நவபாஷாணத்தால் ஆனவன். நீ உமிழும் விஷம் அவனுக்கு நிவேதன பொருளாக போய் சேர்வது நீ செய்த பாக்கியம். அந்த நஞ்சுண்டனின் மகனுக்கு என் விஷத்தையா பிரசாதமாக்குவது? கலியுகத்தில் வையகத்தின் துயர் தீர்க்க வந்திருப்பவன் வேலன். உலகக்ஷேமமே அவனது லட்சியம். அவனுக்கு உன் விஷமும் ஔஷதம். குடு. சரி, என் விஷத்தை தருகிறேன். உனக்காக இந்த கெடுதலை செய்கிறேன். கெடுதலை நல்லதாக்குபவன் நமச்சிவாயன் மகன். நீ குடு கார்கோடகா. முண்டமே, கத்தி உள்ளவை. உன்னை யார் இங்க வர சொன்னது? உன்னுடைய இந்த ஆர்வத்தினால் தான் நீ தலை கிடைக்காம பல காலமா அலைகிற. கார்கோடக யார் கண்ணிலையும் படாதவன். நீ அவனை பார்த்தன்னா உன் நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு இருக்க நாகம்மாவுக்கு கார்கோடக இருக்கிற இடம் தெரிஞ்சிடும்ல. இது புரிய வேண்டாம். மூல ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணாத. அது ரொம்ப தப்பு. நான் ஆர்வத்துல செஞ்ச தப்பு. அன்னைக்கு நாகம்மா கூட்ட விட்டு போனப்போ நீ அவ காலை கட்டி போட்டு தலைய கட்டிய. அதுவும் இதே மாதிரி நீ செஞ்ச தப்புதான். நீ ஏன் சாவ விமோசனம் இல்லாம இன்னும் தவிக்கிறேங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்க. தலையில்லாத முண்டமே, நீ யாரு, எங்க இருந்த, எப்படி இருந்த, ஏன் உன்னை மட்டும் முருகன் தாங்கிட்ட வர்றதுக்கு அனுமதிக்கிறான், ஏன் உன்னை வச்சு நாகம்மா முருகனுக்கு எதிரா வேலை செய்யறா, இதெல்லாம் யோசிச்சு பாரு. ஆமா, அது ஏன், அதுக்கு என்ன காரணம் ஆட்கொண்டேசா? கேள்விக்கு பதில தேடு, எதிர்கேள்வி கேட்காத. இந்த கேள்விக்கு நீ தேடுற பதில் தான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டிய முருகனுடைய விளையாட்டு. அதுக்கு முயற்சி பண்ணு. தேவையில்லாம இந்த மாதிரி முயற்சி எல்லாம் இனிமே பண்ணாத. இந்தா புடி போ. ரொம்ப நன்றி ஆட்கொண்டேசா. ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இனிமே யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுப்பா. அப்பா.
ஏதோ தனியா பேசணும்னு இங்க வர சொன்னீங்க, என்ன விஷயம்? உனக்கு பழக்கமான இடம், என் தங்கச்சி சௌந்தர்யாவை மீட் பண்ற இடம். அதான் சென்டிமெண்டலா உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க வர சொன்னேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே நீதான். பிரச்சனை பண்றதும் நீதான். ஹலோ, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உனக்கு புரியல? ஆ? எங்களுக்கு தான் உன்னை என்ன பண்றதுன்னு புரியல. நான் நேரடியாவே நெகோசியேஷனுக்கு வரேன். உன்னால இனிமே எங்களுக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது. என்னால உங்களுக்கு நஷ்டமா? குடோன் தீப்பிடிச்சு எரிஞ்சது, டெண்டர் கை நழுவி போச்சு, லாரி எரிஞ்சு சரக்கு சாம்பலாச்சு. ஹலோ, என்ன நான் தான் உங்க சரக்கு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துன்னு சொல்றீங்களா? நீ தான் போய் தீ வச்சு கொளுத்தணுமா? இருந்த இடத்துல இருந்து அதை செய்ய முடியாதா? இத பாருங்க சார், ஏன் பிசினஸ் தனி, அதுல சம்பந்தப்பட்டவங்க யாருமே உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க இல்ல. நான் எதுக்கு சார் உங்க பிசினஸ்ல குறுக்க வரணும்? நம்ம 2 பேரும் ஒரே பிசினஸ் செய்யறோம் இல்லையா? அதனால தான் சொல்றேன். எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, உங்க அப்பாவோட உங்க பிசினஸ் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். நீ தலையெடுத்து தூக்கி நிறுத்திட்ட. நாங்க அழிச்சவங்க எல்லாம் நீ துளிர்க்க விட்டு உன் கூட சேர்த்துக்கிட்ட. போதாத குறைக்கு என் தங்கச்சியை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எங்களை கார்னர் பண்ற. அதனால தான் சொல்றேன், சமாதானமா போயிடுவோம். காம்ப்ரமைஸ்க்கு வா. குட், வெரி குட். காம்ப்ரமைஸ்? என்ன மாதிரி காம்ப்ரமைஸ்? என் கம்பெனி இழுத்து மூடிட்டு உங்க கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்க சொல்றீங்களா, இல்ல 2 கம்பெனியும் இணைச்சிட சொல்றீங்களா? வைண்ட் அப்பா இல்ல ரவுண்ட் அப்பா, என்ன சொல்ல வரீங்க? நீ இவ்வளவு தெளிவா இருக்கிறப்பா நாங்க நேரடியாவே விஷயத்துக்கு வரோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நஷ்டப்பட்டு இருக்கிறோம். அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியாது? தெரியாதுன்னு ஏன் போய் சொல்லணும்? பாத்தியா, இவனுக்கு தெரியும்னு நான் சொன்னேன்ல. எப்படி தெரியும்? போட்டு விட்டத திருப்பி விட்ட, கோடோன் எரிஞ்சுது, ஏகப்பட்ட நஷ்டம். கழட்டி வாங்கிக்கிட்டத திரும்பவும் கேட்டு போட்டுக்க வச்ச, லட்சக்கணக்கில் நஷ்டம். இப்போ நீங்க எதை பத்தி சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மோதிரத்தை பத்தி. இதோ உன் கையில இருக்கிறது டூப்ளிகேட், ஒரிஜினலே என் தங்கச்சி கையில மாட்டி விட்டுட்ட. அதான் இந்த ஆட்ட ஆட்டுது. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய லாஸ் எல்லாம் எனக்கு வரணும் தானே மோதிரத்தை போட்டு விட்டீங்க. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். உறவாடி கெடுக்கிறது நாங்க, கெடுக்கிறதுக்காக உறவாடுறது நீ. ஏன் சார் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க தங்கச்சி போட்டிருக்கிறது நாகம்மா கொடுத்த மோதிரம். அது நானே போட்டு உடைச்சிட்டுமா, இல்ல நீங்களே சொல்லிடுறீங்களா? இந்த பாருங்க சார், எப்படியும் உங்க எதிரி அழிக்கிறதுக்கு நாகம்மா கிட்ட போற விஷயம் அவளுக்கு தெரியும். நானும் உங்க எதிரின்னு சொல்லிட வேண்டியது தானே? லுக் மிஸ்டர் ராஜசேகர், இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் நிறைய நாள் நீடிக்காது. அண்ட் ஒன் மோர் திங், உங்க தங்கச்சியை நடுவில் வச்சு விளையாடுனது போதும். வேணும்னா என்ன அழிக்கிறதுக்கு நானே ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். முதல்ல உங்க தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிங்க, அப்புறம் என்ன அழிக்கிறதுக்கு நாகம்மா கிட்ட போய் அவங்க சஜஷனை கேளுங்க. முடிஞ்சா அதை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு குழப்பமே இல்லாம அவனே க்ளூ கொடுத்துட்டு போறான். நீங்க பேச தெரியாம பேசிட்டீங்கன்னு அதான் உங்களை வார்த்தையால மடக்கிட்டான். இல்லடா, அவன் எங்க நிக்கிறான்னு ஆழம் பார்த்தேன். அவன் நேரடி யுத்தத்துக்கு தயாராயிட்டான். நம்ம தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதை விட அவன் கழுத்துல இருந்து தலை இறங்கணும்னு பிரியப்படுறான். என்ன நடக்குதுன்னு பாப்போம். வேலா, நீ தினமும் ஆடு மேய்க்க இங்கதான் வருவியா? ஆடு மேய்க்க மட்டுமா வர, உங்களை மேய்க்கவும் வர, இந்த உலகத்தை மேய்க்கவும் வர. உலகத்தை மேய்க்க நீ சாமியா? அப்படிதான் வச்சுக்கோயே, சாமிநாதன்னு எனக்கு ஒரு பேருண்டு. ஒரு சமயம் சுவாமி மலையில எங்க அப்பாவையே மேய்க்க வேண்டியதா போச்சு. ஏய், வேலை கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடி. ஏய் வேலா, மாங்காய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. டேய், எதுக்குடா இத்தனை கல்லு? 4 கல் அடிச்சா ஏதாவது ஒரு கல்ல மாங்காய் விழும் நம்பிக்கைதான். நீ அடிக்கிற ஒரே கல்லுல மாங்காய் விழுங்குற நம்பிக்கை இல்லையாடா? விழலனா உன்னோட குறி சரியில்லைன்னு அர்த்தம். உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கல்பட்டு மாங்காய் விழாதாங்கிற எண்ணத்துக்கு பேர் அவநம்பிக்கை. அர்ஜுனன் குறி தப்பாதுன்னு எதுக்கு கதை சொன்னாங்க? எதுக்கு? உன் குறி தப்ப கூடாதுன்னு புரிய வைக்க. நீ சொல்றது புரியுது, ஆனா அது முடியுமா? முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மாங்காயா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இலக்கு இருக்கணும். அதை நோக்கியே அவன் முயற்சி பண்ணணும். முயற்சி எண்ணமாக நிலைக்கும், எண்ணம் இலக்காக மாறும், இலக்கு வெற்றி பெறும். இலக்கில்லாத வாழ்க்கை சுவையற்ற கனியாகும். எல்லாம் சரி, எங்க நீ ஒரே கல்ல மாங்காய் விழவை பாப்பா?
ஒரே கல்ல இத்தனை மாங்காய் அடிக்க முடியுது? சஷ்டியில மாமரத்தையே சாய்ச்சவனுக்கு மாங்காய் விட வைக்கிறதா கஷ்டம்? ஒரு குறி, ஒரு கல், ஒரே எண்ணம் இருந்தா உங்களாலையும் முடியும். வேண்டாமா, எனக்கு பசிக்கல. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்க, ராத்திரியே தூங்குறப்ப சாமி வந்து உன் கண்ணை குத்திடும். பொய் சொல்லாத, சாமி தான் கல்லா நிக்குதே, அது எப்படி கண்ணை குத்தும்? ஐயோ, சாமி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் சாமியை ஏன் கல்லுல செய்றாங்க? இங்க பாரு, ஏன் செய்யறாங்கன்னு இப்ப நான் சொல்வேனா, அதை கேட்டுக்கிட்டே நீ சாப்பிடுவியா? எங்க ஆக்காட்டு. நீ முதல்ல ஏன் செய்றாங்கன்னு சொல்வியா? அது சரியா இருந்தா நான் சாப்பிடுவேனா? வேலா, நீ ரொம்ப வாலாயிட்ட. சரி வா. சாமி சிலைய கல்லுல ஏன் செய்யறாங்கன்னு உனக்கு தெரியுமா? கல்லுக்குள்ள நெருப்பு இருக்கு. 2 கல்லு தட்டினா நெருப்பு பொறி வரும். தெரியுமா உனக்கு? முன்னெல்லாம் நெருப்பு பெட்டி கிடையாது. அப்பெல்லாம் சிக்கி முக்கி கல்லுல அது இப்படி தட்டி தான் நெருப்பு வரவழைப்பாங்க. அக்னி தான் எல்லாத்துக்குமே முக்கியமான தேவதை. முருகனே முக்கண்ணனோட நெத்தியில இருந்து வந்த நெருப்பு பொறி தானே. அப்படியா? எனக்கே என்ன பத்தி சொல்றியா? என்ன அங்க பாத்துட்டு இருக்க? நீ சொல்லு. அதனாலதான் கல்லுல கடவுளை செஞ்சாங்க. மூலவர் கல்லுல இருக்கும், உச்சவர் பஞ்சலோகத்துல இருக்கும். அதே பஞ்சலோகங்கிறது செம்பு. செம்புல தான் மின்சாரம் பாயும். அந்த கடவுளோட மின்சக்தி திருவீதி மக்களுக்கும் இறையருளா போய் சேரத்தான் அப்படி செஞ்சாங்க. தெரியுதா? ஏதோ சாப்பிடுறேன். சரி, சமத்து சாப்பிடணும்னா குடு. ஒண்ணு ரொம்ப வர வர என்ன சொல்றதுல கதிர்காம வேலனுக்கு, கந்தப்ப சுவாமிக்கு, திருப்பரங்கிரி தீரனுக்கு, திருச்செந்தூர் தேவனுக்கு. என்ன வேலா, என்ன யோசிக்கிற? சாப்பிடுப்பா. குமரனின் செல்வனுக்கு, உலோக பாலனுக்கு, உண்டிடாடும் குமரனுக்கு, சிறந்த சோழனுக்கு, கோடைமலை கிழவனுக்கு, டேய் சீனு, பாலங்கடா மறந்துட்டியா? சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்துறேன். சக்தி வடிவனுக்கு. வேலா, எங்க பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடு. ஒண்ணும் இல்ல.
ஆட்டெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்து சாப்பிடுறேன். என்ன வேலா வேலா சீக்கிரம் வந்துரு, நான் உனக்காக இங்கே காத்துட்டு இருக்கேன்.